ஓம் சாய்ராம். தங்கம்ஸ் கிச்சனில் அடுத்தது வர்றது வந்து ஒரு ஆரஞ்சோட வெத்த குழம்பு பச்சடி. எப்படி வெத்த குழம்பு தான் இது, பச்சடி இன்னொரு இதில் போடுறேன் நான். அதோட பீல் சொல்லுவோம், ஸ்கின், அதில் பண்ண காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த வந்து ஆரஞ்சு வந்து நல்ல ஸ்வீட்டான ஆரஞ்சு. இதை வந்து இது பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வெத்த குழம்பு பண்ணி காட்டலாம் அப்படின்னு. இதில் இருக்கிற அந்த ஒயிட்டெல்லாம் நல்லா எடுத்துட்டு இதை குட்டி குட்டியாக நறுக்கி மீதி இந்த ஐட்டம்லாம் வச்சு நான் இப்போ எப்படி வெத்த குழம்பு பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு லெமன் சைஸ் புளி இதை நம்ம வெந்நீரில் ஊற போட்டுடலாம். மீதி ஐட்டம்லாம் நான் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை ஊற போட்டுட்டு இதை நறுக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இழுச்சட்டி சூடு வந்துடுது. இது வெத்த குழம்புங்கிறதுனால நம்ம நல்லெண்ணெயில் பண்ணினா நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அந்த இது வதங்கிறதுக்காக வேணும். ஸோ நான் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடாட்டம். நல்லெண்ணெய் காஞ்சிருது. இந்த கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே பாருங்க, கடுகு நல்லா வெடிச்சிருது. 2 வத்த மிளகாயும் கடலைப்பருப்பும் போட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். வெத்த குழம்புனால இந்த வெந்தயம்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட இஞ்சி கொஞ்சம் போட்டுடலாம். அந்த தோலில் இருக்கிற கடுப்பு அடங்கும். அதனால் இஞ்சி இப்படி சதைச்சி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்கு நான் அப்படி மூக்கு கீறி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, இந்த இது பாருங்கள், இவ்வளோ பொடி பொடியாக நறுக்கிக்கணும். அதையும் அந்த நல்லெண்ணெயில் போட்டுட்டு நல்லெண்ணெயில் வதக்கணும். நல்லா வதங்கணும், சுருளாக வதங்கணும். நான் இது வதங்கினோன்னா உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி எடுத்துன்னு இருக்கோம் இல்லையா, அதுக்கு மெயின் வெத்த குழம்புக்கு நம்ம வந்து யூஸ்வலாக அரைக்கிற இந்த சாம்பார் பொடியில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். ஏன்னா காரம் வேணும் அந்ததுக்கு, அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் இது போட்டுருக்கேன். இதோட இப்போ வந்து பெருங்காயமும் இப்போயே இந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். நல்லா பாருங்கள், கோபுரமாக 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் இதை பெருங்காயம் இல்லாமல் இதுக்கு வாசனை. ஸோ இதை நல்லா இந்த காரப்பொடியை ஒரு தரம் பெரட்டி இந்த காரம் அடங்கி அந்த சின்ன அந்த வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா, மெயின் அது போனதுக்கப்புறம் 2 நிமிஷம் வதக்கினேன்னா போதும். நம்ம வந்து புளி ஊற போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு லெமன் சைஸ் புளி, அதிலிருந்து வரக்கூடிய எசன்ஸ் ஃபுல்லாகவே இதுக்கு கரைச்சி விட்டுடலாம். உப்பு பாருங்க, நல்ல 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கோரமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து இப்போ கொதிக்கும். இது வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லைன்னா அரிசி மா எடுத்துட்டுருக்கேன், அதை கரைச்சி விடலாம். மேக்ஸிமம் அது இல்லாமையே சேர்ந்துடும். இப்போ இது கொதிக்கட்டும், அந்த புளி வாசனை போக கொதிக்கட்டும். நான் அவுட்புட் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசிமா கரைச்சி விடாமையே நல்லா கெட்டியாகிடுது. இன்னும் இந்த சூடில் இருக்கும்போது இன்னும் கெட்டியாகும். அதனால் இப்போது இதுக்கு வெல்லம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தோலோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் பாருங்க நன்னாவே போட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ் கொடுத்தா கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் இதை நல்லா சுண்டாக எடுத்து வச்சுட்டோம்னா சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி தொட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் சாத்துக்கு பெஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நல்ல ஒரு வாரம் 10 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே சாப்பிடலாம். அப்படி இருக்கும்போது நம்மள அந்த உப்பு போட்டால் 10 அப்படிங்கிறதுனால அடுப்பை அணைச்சி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வார்மான அப்புறம் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 1 வாரம் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால். இல்லை இப்படி என்ன இதே மெத்தடில் உப்பு போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு இந்த குழம்பு பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் அரை இது மேல் நல்லெண்ணெய், கரண்டிலேயே எண்ணெய் தெரியறது இருந்தாலும் ஒரு 2 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேல் எண்ணெய். ஏன்னா காரம் இருந்தால் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுன்னு இல்லாமல் இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட் அவுட்புட் காட்டுறேன் நான் கொதிச்சப்புறம். பண்ணி பார்த்துட்டு சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக செய்வேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாகி நல்லா சுண்டி கலரே எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க. இந்த குழம்ப நம்ம இதில் வச்சுருந்தா இன்னும் நல்லா சுண்டி கெட்டியாகிடும். இல்லைன்னா நம்ம சர்வ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம
இது வந்து ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப வயத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற சாத்துக்குடி அந்த ஆரஞ்சோட பீல். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க, கலர்ஃபுல்லாக. நம்ம ட்ரை பண்ணுவோம்.